நாம் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க. இது ஒரு சாதாரண மண் கிடையாது. எந்த மண்ணில் நீங்கள்லாம் அமர்ந்திருக்கிறீங்க, நின்று கொண்டிருக்கின்றீர்கள். திருச்சி மண்ணுக்கே ஒரு சக்தி இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த மைதானத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. காரணம், இந்த மைதானத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி 2013 சரியாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மாநில தலைவராக இருந்த அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இளம் தாமரை மாநாடு என்கின்ற ஒரு மாநாடு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த அதே மண்ணில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் அறிவிச்ச உடனே 2வது கூட்டமாக திருச்சிக்கு வர்றாங்க, வெற்றி பெறாங்க. ஒரு குஜராத்திலிருந்து பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இந்தியாவுடைய பிரதமராக மாறி இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும், சில நாடுகள் பார்த்து பயப்படுறாங்க, சில நாடுகள் கொண்டாடுறாங்க, சில நாடுகள் கொஞ்சறாங்க. ஒரு தலைவனை பொறுத்தவரை கெட்டவர்கள் பயப்படணும், நல்லவர்கள் பாராட்டணும், குழந்தைகள் எல்லாம் கொஞ்சணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவராக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நமக்கு இருக்கிறாங்கன்னா இந்த மண்ணும் ஒரு காரணம். இன்னைக்கு அதே மண்ணில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், நம்முடைய கல்வி திறன் மேம்பாடு எப்படி இருக்க வேண்டும், அரசு என்ன சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவுடைய மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள், அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள். அதை கை தட்டுறதுக்கு ஒரு 100 பேர். அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க எல்லாம் கை தட்டுறாங்களே, அப்ப நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக 2026 தேர்தலில் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் இருக்காரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கை தட்டுறாங்க. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு திமுகவினுடைய அமைச்சர் சொல்றாங்க, வடநாட்டில் பாருங்க பன்னிக்குட்டி குட்டி போடுற மாதிரி எல்லாம் குட்டி போடுறாங்க, அதற்கும் கை தட்டுறாங்க. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க, வடநாட்டில் ஒரே ஒரு பெண் 5 பேருக்கு திருமணம் பண்ணிக்குவாங்க, அதுக்கு 4 பேர் கை தட்டுறான். பீகார்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க, அதுக்கு 4 பேர் கை தட்டுறாங்க. ஏன்னா இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது. இவர்களுடைய மாய உலகத்தில் 1967 இந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க. தமிழ்நாடு பார்டரை தாண்டி பாரதம் முழுவதும் போனாங்கன்னா தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய யாரையும் ஒரு பழி சொல்லல ஒரு வார்த்தை தவிர இது வரைக்கும் பேசலைங்க ஐயா. நீங்க யோசிச்சு பாருங்க, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி அல்லது யாராவது ஒரு மனிதர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பற்றி, தமிழ் இனத்தை பற்றி ஒரு வார்த்தை தப்பா பேசினாங்க, நான் டிவியில பார்த்தேங்க, இல்ல நான் பேப்பர்ல படிச்சேன், ஒரு வார்த்தை நம்மளை தப்பா பேசிட்டாங்க, நாம எல்லாம் பொங்கி எழணும், வெகுண்டு எழணும், யாருமே பேசல. ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து ஒரு மாநிலத்திற்பவங்களை கூட தப்பா பேசுறாங்க. காரணம் என்னன்னாங்க ஐயா, இன்செக்யூரிட்டி, பயம். பயம், வெளியே மக்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்கின்ற பயம். இவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறனால மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாம ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போய், ஒரு வீதிக்கு போய், ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகுனாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணாதுரை ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு ஒரு கூண்டு கிளியாக வீட்டு சிறையில தான் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க தலைவர்கள். அவங்களுக்கு வெளியே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு கூட கிடையாது. இன்னைக்கு திருச்சி மாநகரத்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாநாடு இல்லைங்க ஐயா. இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருமே திருச்சி மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இங்க வந்திருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை, இதற்காக நாம் போடக்கூடிய முதல் கூட்டம் இங்க திருச்சியில் நடக்குது. இன்னும் இது போல 8 கூட்டம் நமக்கு பாக்கி இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே திருநெல்வேலி, காஞ்சிபுரம், வேலூர், கோயம்புத்தூர், சென்னை, இன்னும் 8 கூட்டம் பாக்கி இருக்குதுங்க ஐயா.
இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. இளைஞர்கள் பொறுமையாக 4 மணியிலிருந்து அமர்ந்திருக்கிறீங்க. என்னன்னா ஒரே ஒரு என்ன வெளிப்பாடோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும். எந்த கல்விக் கொள்கை சிறந்தது? நாம கஷ்டப்படுறோம், நாம கூலி வேலைக்கு போறோம், நாம அன்றாடங்காட்சிகளா இருக்கிறோம், நாம மாச சம்பளம் வாங்குறோம். அந்த கஷ்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க கூடாது என்கின்ற ஒற்றை எண்ணத்துல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்கள், ஏன்னா தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கைக்காக மக்கள் வருவாங்க, மக்கள் வந்து கேட்பாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எந்த விதமான புது புது பொய்களை தினமும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார், எல்லோரையும் கேட்க வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள், நம்மை வழிகாட்டக்கூடியவர்கள் எல்லோரும் மேடையின் மீது இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்சி ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவங்க நம்மளோடு இருக்கிறாங்க. நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்து, முன்னாள் ஆளுநராக இருந்து, இன்னைக்கு பாருங்க உங்களோடு இணைந்து ஒரு தொண்டனாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அருமை அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா நம்மளோடு இருக்கிறார். பாருங்க, எந்த கட்சியில உயர் பதவியில் இருந்தவங்க மறுபடியும் அந்த பதவியிலிருந்து வெளியே வந்த பிறகு தொண்டனாக கலந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய சரித்திரத்தை எந்த கட்சியில பார்க்க முடியுங்க? பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து. முன்னாள் தேசிய செயலாளராக இருந்து நெஞ்சுரம் மிக்கவர், நேர்மையானவர், தர்ம போராளி என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னாவே தொண்டர்கள் எப்பொழுதும் கூட அலை அலையாக அவருக்காக ஒரு ஆக்ரோஷ குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பேசிவிட்டு விமானத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள், நம்முடைய துணை தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் VP துரைசாமி அவர்கள், அண்ணன் AG சம்பத் அவர்கள், அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அண்ணன் AP முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். முக்கியமாக இந்த கூட்டத்தை நான் நடத்தி காட்டுவேன். நான் மக்களை கொண்டு வந்து முதல் கூட்டம் திருச்சி மண்ணில தான் இருக்கணும், அதன் பிறகு 8 கூட்டத்தை நீங்க வேற எங்க வேணாலும் போட்டுங்க என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து, கருப்பு என்கின்ற வார்த்தை அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க. சனி பகவான் என்றால் கருப்பு, கருப்புனாவே கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பொழுதுமே பயம் இருக்கும். அதனாலதான் கருப்பை கூட வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்பொழுதுமே கருப்பு அந்த சட்டையிலிருந்து கலரிலிருந்து கூட வச்சிருப்பாங்க. ஏன்னா கருப்புக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் சக்தியை திரட்டி ஒரு வெற்றிகர ஒரு மாநாடாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள், திருச்சி நகரினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் KK ஒண்டிமுத்து அவர்கள், நன்றியுரை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய எளிய மனிதர், கடுமையான உழைப்பாளி, திருச்சி புறநகரனுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அஞ்சா நெஞ்சன் அவர்கள், புதுக்கோட்டையினுடைய 2 புதுக்கோட்டை கட்சி மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மிக அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் என் ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் ஜெகதீஷன் அவர்கள், தஞ்சை 2 மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அண்ணன் ஜெய் சதீஷ் அவர்கள், அண்ணன் தங்க கென்னடி அவர்கள், பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்தமிழ் செல்வன் அவர்கள், அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவி அக்கா டாக்டர் பரமேஸ்வரி அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் VK செல்வம் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் நாஞ்சில் பாலு அவர்கள், நாகை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜயேந்திரன் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முரளிதரன் அவர்கள், மேடையிலிருந்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக கடுமையாக உழைத்து மாவட்ட தலைவர்களாக இருந்து இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய எல்லா முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள், மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், அன்பு சகோதர சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, 1968 ஒரு கல்விக் கொள்கை வந்துச்சுங்க ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு. 1986 இன்னொரு கல்விக் கொள்கை வந்துச்சு, அதை 2ஆம் கல்விக் கொள்கை என்று சொல்லுவோம்.
92ல திருத்தப்பட்ட இரண்டாம் கல்விக் கொள்கை வந்துச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை 2 கல்விக் கொள்கை தான் இதுவரைக்கும் இருந்துச்சுங்க ஐயா. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க, கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி 2019 மே 31ஆம் தேதி ISRO அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது. முதலாக நாம் பார்த்தோம், 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தாய்மொழி எப்படிங்க வளரும்? ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க, அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்தில் சொல்லி கொடுப்பாங்க. A for ஆப்பிள், அந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியாது. B for பால், அதை தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும். அந்த குழந்தையினுடைய ஃபர்ஸ்ட் 5 வருஷம் 6 வருஷம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது. அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார். அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழிதான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தார். இதை திமுக காரன் சொல்ல மாட்டான். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல, மோடியை கொண்டு வந்திருக்கிறார். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம். தேசிய கல்விக் கொள்கை வரைவறிக்கையில 3வது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது. எனக்கு கஸ்தூர் ரங்கன் ஐயாவுக்கும் தெரியல, இந்தியாவுடைய முதல் 2 கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது 3வது மொழி. அதை மோடி அவர்கள் 31 மே 2019 வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் கட்டாய 3வது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை. அன்பு சொந்தங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் காங்கிரசினோட ஆட்சியில் இருந்தாங்க. 2005 14 வரை 4 ஆட்சி இருந்துச்சு. அப்பொழுதும் 3வது மொழி கட்டாய ஹிந்தி தாங்க இருந்துச்சு. முதலாக 3வது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க. கன்னடம் படிங்க, தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க, ஹிந்தி வேணாலும் படி. இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம். குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு வீடா சொல்றீங்க. மார்ச் 5ஆம் தேதி சென்னையில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு, தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு, தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை மாற வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சோம். என்னை கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு 18 நாள் முடிஞ்சிருக்குதுங்க ஐயா. மார்ச் 23 இருக்கும். 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 26 லட்சம் பேர். திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க. நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆச்சு, எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது. கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க, எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்று மாறுதட்டி சொல்லுகின்றோம். 18 நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இணையதளத்தில் 8,20,336 நேரடியாக மக்கள் போட்ட கையெழுத்து 17,89,694. நேற்று சாயங்காலத்தோடு தமிழகத்தில் மக்களுடைய ஆதரவு 26,10,33 கையெழுத்து நேற்று சாயங்காலத்தோடு போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சிங்க, அரசியல் புரட்சி. 18 நாட்கள்ல 26 லட்சம் கையெழுத்து. நமக்கு 90 நாள்ல 1 கோடி கையெழுத்து வேண்டும் என்று ஆரம்பித்தோம். மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிச்ச அந்த கையெழுத்து இயக்கம் மே கடைசி முடியும் பொழுது 1 கோடி கையெழுத்தை தொட்டிருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு இதே ஸ்பீட்ல போனா 2 கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம். அன்பு சொந்தங்கள்,
அதற்கு கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய பாதத்திற்கு அதை காணிக்கை ஆக்கின்றோம். 25% தான் முடிஞ்சிருக்குதுங்க. 75% பாக்கி இருக்கு. இன்னும் நமக்கு 74 லட்சம் கையெழுத்து வேண்டும் மே கடைசிக்குள்ள குறைந்தபட்சம். அதனால் நிச்சயமாக ஒரு மண்டல மாநாடும் நாம் இதே போல் நடத்தி கொண்டு வரும் பொழுது 8வது மண்டல மாநாடு முடிந்திருக்கும் பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் 1 கோடியை தாண்டி, நம்முடைய இலக்கு 1 கோடி, 1 கோடியை தாண்டி 2 கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அன்பு சொந்தங்களே, நிச்சயமாக நாம் அதை செய்து காட்டும். அது மட்டும் இல்லைங்க, திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி தெரியலங்க ஐயா. யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல. அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க, நான் படிச்சேன், எத்தனை சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனேன், இதெல்லாம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது, எங்க படிச்சாரு தெரியாது, அவரு பரீட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் இன்னும் இதைவிட முக்கியமான பொறுப்பு இருக்கு. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். நான் ஏதோ உங்க கைத்தறலுக்காக சொல்லிங்க, அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அது பாடல் வெளியீட்டு விழா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது, இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார். இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க? யோசிச்சு பாரு. உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க? தெரியாது, தெரியாது. ஒரு அமைச்சரையும் பாருங்க. காந்தின்னு ஒரு பேர், சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாருன்னு நினைச்சீங்கன்னா, 1990 காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி. ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க. செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய அமைச்சர், 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஒரு அமைச்சர். அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு, சென்னையில ரவுடி ஷீட்டர், ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சு பாரு, நாடு விளங்குமா? அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம், அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர். நாடு விளங்குங்களா? விளங்கு பாருங்க. ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க. இந்த கூட்டு களவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா. ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான், நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான். அதனால் இந்த கூட்டு களவாணிகள், சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அன்பு சொந்தங்களே, நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம். ஆனா இந்த கூட்டு களவாணிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம், அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க. மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம். இன்னைக்கு நாம சொல்றங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, எந்திர வழி கற்றல், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் இன்னைக்கு ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில சொல்றோங்க ஐயா. அது மட்டும் இல்லைங்க ஐயா, 11வது 12வது அரசு பள்ளியிலே புதிய கல்விக் கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம், கொரிய மொழி, ஜப்பானிய மொழி, தாய்மொழி, பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஸ்பானிஷ் மொழி, ரஷ்யன் மொழி
போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு 11, 12ஆம் கிளாஸ்ல இருக்கு. மோடியை என்ன பண்றாருங்க ஐயா? நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்கார். உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளா. அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி, அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இங்க பாருங்க, திருச்சியில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். யார் ஸ்கூலுங்க ஐயா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா? மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல். ஐசிஎஸ்சி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 மொழி படிக்கலாம். கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் அண்ணனது, சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி அண்ணனது, கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது, எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது, ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது, பாரத் வித்யாசிரம் ஜெகத் ரச்சகன் எம்பி இது, சிகே ஸ்கூல் மூகா முத்தவங்க குடும்பம். நான் என்ன சன்சைன் பள்ளியெல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு காதை உங்களுக்கு தேஞ்சு போச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான். நான் என்ன திமுகவுடைய வட்டம் சட்டத்துக்கெல்லாம் போவே இல்லைங்க. அவன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எல்லா தனியார் பள்ளி, எல்லா சிபிஎஸ்இ பள்ளி, எல்லா பள்ளியிலும் 3 மொழி சொல்லி கொடுக்கிறான். ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க 2 மொழி மட்டும்தான் படிக்கணும். என்னையா நியாயம்? ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன். ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார், அண்ணன் விவேக். அவர் ஒரு போர்டில் எழுதுவார், ஆ அண்ணன் தெரியுதா? தெரியல. ஆ பெருசா எழுதுவார், பெருசு தெரியுதா? தெரியல. பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற, தெரியுதா? தெரியல. நான் தெரியுறேனா? தெரியற. போர்டு தெரியுதா? தெரியுது. என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலங்கிற? தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி, அதனால ஆ தெரியாது. இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த 3 மொழி போய் 3வது மொழி அழிச்சிட்டு வா. ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போறார். எதுனா 3வது மொழி 1, 2, 3 3வது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார். இன்னைக்கு இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுகவுடைய தொண்டை எப்படி இருப்பான் பாரு. 3வது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு, அது 2வது மொழி மாதிரி தெரியுது, ஹிந்தி மேல இருக்குது, அது அழின்னு. இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும், நாம என்ன படிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா 2 பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது. ஏன்னா அவர் பேசுறதே அங்க இருக்கவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்ட்ல போய் 39 பேசுறவங்க யாருக்கும் புரியாது, மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது 39க்கு புரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. ஆங்கிலமும் பேச தெரியாது, தமிழும் தற்கொலை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா, 10ஆம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க? 2022 57,000 பேர். 12ஆம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் 72,000 பேர் எழுதவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம். முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க. பேபி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் 11 வருஷம் ஆச்சு, திரும்பி வரல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்பப்ப ஷட்டர் உடையும், தண்ணி வெளியே வரும், யார் உடைக்கிறாங்கன்னு தெரியாது. இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை. செண்பகவல்லி அணையை சரிப்படுத்தி 30 வருஷம் ஆகுது. தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை. நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம், கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க. ஆனா கேரளாக்கார அங்க இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர். இன்னைக்கு அந்த பின்னையாறு விஜயன் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில் மீட்டிங் நடத்துறாங்க. கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார், கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர், மேகதாத்துவில் அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார்.
தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறை பண்ணிக்கிறார். அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக கார உழுவுல அவரை கூட்டிட்டு வர்றாங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு? தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறையா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங், உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங். யாரு பேசுறது யாருக்கும் புரியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க, அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழிபெயர்க்கிறாங்க. தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது, இயர்போன் போட்டா மட்டுமா புரியும்? இவர் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர். அவர் போடல. அந்த காட்சியை பாருங்க. தெலுங்கானால அந்த முதலமைச்சர் எதுக்குங்க ஐயா மீட்டிங்க்கு போனீங்க? அவர் தமிழ்ல பேசுறாரு, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீ உட்கார்ந்து கேட்டீங்க, காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல. டி.கே. சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு, மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா. புழுக கேட்டிருக்கிறோம், அண்ட புழுக கேட்டிருக்கிறோம், ஆகாச புழுவை நேத்தா நான் பார்த்தேன். கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது. இதனால் ரொம்ப போச்சு. அதை சன் டிவிக்காரன் காடு போடுறான். அண்ணன் டி.கே. சிவகுமாரே சொல்லிட்டாரு, காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமான். பாரு, வெக்க கேடுங்க, வெக்க கேடு. எப்படியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. தமிழிசை அக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க, ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு, எழுதி வச்சதை படிக்கிறாரு, உதயநிதி என்ன சைடில் உட்கார்ந்து இருக்காரு, கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்கேயும் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது திமுக விழாவா, அது குடும்ப விழாவா, நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா? அது காசு யாரு செலவு பண்ணாங்க? அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா, தமிழக அரசனுடைய செலவா? யோசிச்சு பாரு. தொகுதி மறுசீரமைப்பு பத்தி நாம பேசணுமா? யாரும் பேசல. நாம பேசும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள், உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள். என்ன தொகுதி மறுசீரமைப்பு? அது அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆந்திரால பேசிட்டாங்க. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும், அதையும் சொல்லிட்டாங்க. அப்ப திமுக கேட்கிறாங்க, கணக்கு தெரியாது, விகிதாச்சார அடிப்படையில் என்னன்னு சொல்லுனேன். தெரிப்பா, உனக்கு தான் கணக்கு தெரியாது, நல்லா சொல்றோம் கேட்டுக்க. 543 எம்பி, தமிழ்நாட்டில் 39 எம்பி. அப்ப எவ்வளவுங்க ஐயா? 543 நம்ம பங்கு 7.17% நம்ம எம்பி. உத்தரப்பிரதேசம் 80 எம்பி 543, அவங்க பங்கு 14.74% உத்தரப்பிரதேஷ், 14% யூபி, 7.17% நாம மொத்த எம்பி. நாளைக்கு 543 எவ்வளவு பெருசானாலும் அதுல 7.17 தமிழ்நாட்டுக்கு, அதுல 14.7 யூபிக்கு. முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. எல்லாம் பெட்டி கட்டிட்டு கிளம்புங்கன்னு சொன்னாலும் திமுக காரை கூட்டம் போடுறான். யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது, யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது. விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு, அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம், வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா? முட்டா பயலே, அப்படி எப்படி பண்ண முடியும்? மக்கள் தொகைன்னு வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க, விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க. இப்படிப்பட்ட முட்டாள்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க, அதுக்கு 4 முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாரு. ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா? பாராளுமன்றத்தில் சொல்லல, தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல, அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல. இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு 3 பேர் வேலை இல்லாம பிளைட்டை பிடிச்சு வர்றாங்க. கொடுமை, கொடுமை. இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் தமிழக மக்களுக்கு இருக்கு. அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிய வேண்டிய நேரம். அடுத்து பட்ஜெட்டுங்க ஐயா, கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க 8:30 மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும். ஏன்னா இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன். ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார், 4 பேர் ரோட்ல போறாங்க, டேய் நீ தாண்டா அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா, வாடா உன்னை பிடிச்சி உள்ள போடுறேன். அந்த 4 பேர் சொல்றாங்க, ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா விற்கிறவங்க, நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க,
அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வான். அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்ட அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. கோர்ட்டுக்கு போய் எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க 8:30 மணிக்குள்ள முடிச்சு. அதனால நாமளும் வேகமா முடிக்கணுங்க ஐயா, நீங்களும் ரொம்ப தூரம் போகணும். அருமை சொந்தங்களே, தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நிதிநிலை அறிக்கை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு, அவர் இவரை புகழ்றாரு. எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல. காலையில திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணாம வந்துட்டு இருக்கு, சட்டமன்றத்தில் போய் மேஜையை தட்டிட்டு இருக்கான். என்னையா கிழிச்சிங்க மேஜையை தட்டுறீங்க? குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. குஜராத்தில் பாருங்க 27,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட். செலவை விட 27,000 கோடி வரவு அதிகம். அது ஒரு பட்ஜெட், ஒரு ஆட்சி. நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற? 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானம். 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு 1,00,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா 1,50,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். போன வருஷம் மட்டுங்க ஐயா நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா? 1,62,200 கோடி ரூபாய். போன ஆண்டில் நாம் வாங்கின கடன், மொத்தமாக நாம் வாங்கி இருக்கக்கூடிய கடன் 9,00,000 கோடி. இந்தியாவில் யாருமே 9,00,000 கோடி வாங்கல. கேட்டா நம்பர் 1 முதலமைச்சர் இவரே. அவருக்கு பேர் கடன் வாங்குறது நம்பர் 1, கொள்ளையடிக்கிற நம்பர் 1, ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் 1, பெண்களுடைய செயினை டபக் டபக்குன்னு பிடிக்கிறதுல நம்பர் 1, ஊழல் இல்லாத துறையே இல்லை அதுல நம்பர் 1, பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை அது நம்பர் 1, தினமும் கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்லை இது நம்பர் 1. இவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 பேர் போடுவாங்க, 200 சீட் வரும். அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போகுது, எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு திரிங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு, அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எப்படி 200 சீட் கொடுப்பாங்க? எப்படிங்க தமிழக மக்கள் 200 சீட் கொடுப்பாங்க? வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி. எப்படி 200 கொடுப்பாங்க? இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் 92 பேரை கைது பண்ணிருக்காங்க ஐயா. 92 பேர். எதுக்கு 92 பேரை கைது பண்ணாங்கன்னா டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு. அப்பா படத்தை ஏன்னா நம்ம மகளிரணையும் பாருங்க, அவங்களுக்கு குறும்பு. ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க, யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க. ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுதோ இல்லையோ முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியுது. ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான், டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது. பஸ்ல ஏறினீங்கன்னா போட்டோ இருக்குது, போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில் விழுந்துருவீங்க, கீழே ஃபுல்லா ஓட்ட. ஆனா எல்லா இடத்துலயும் போட்டோ. மகளிர் யோசிச்சாங்க ஒரு டாஸ்மார்க்ல போட்டோவை போட்டுடலாம். காவல்துறை 92 பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை இன்னைக்கு அந்த 92 பேர்ல 6 பேர் நம்முடைய அன்பு சகோதரிகள். விருதுநகர்ல சகோதரி அம்சவல்லி சாந்தகுமாரி, திண்டுக்கல் கிழக்கில் சகோதரி மல்லிகா, சகோதரி உமா மகேஸ்வரி, தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா, சகோதரி லட்சுமிவேல். 6 பேர் ஜெயில இருக்காங்க. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? 92 பேர் கைது. கைதான அவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு 6 பேர் பெயில் இல்லாம ஜெயில இருக்காங்க. எல்லாத்துக்கும் குழந்தை குட்டி இருக்கு, எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாரும் வீட்டில் இருந்தா தான் அந்த வீடு அன்னைக்கு நடக்கும். அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னாலும் பார்த்துக்கலாம் டாஸ்மார்க்ல போட்டோ ஒட்டுறதுதான் போயிருக்கிறாங்க. பாரு, தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ, இந்த டாஸ்மார்க் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லைங்கய்யா, அதுக்கு சமம். அதனால் இந்த 92 மகளிருக்கு நாம இன்னி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மகளிருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நாம கொடுக்கும். 92 பேரும் இன்றிலிருந்து அவங்க பேரை நம்ம கட்சி பத்திரிகையில போடுறோம், கட்சியில நாம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி. மற்ற கட்சியில தலைவங்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க, நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம், கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம். வீர மங்கையர்களாக 92 பேர்
கைதாகி ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கிறாங்க பாருங்க, 2 பேர் வீரமங்கையர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னடா அது, இப்படி எல்லாம் போராட்டம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே. அன்பு சொந்தங்களே, நமக்கு டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக கார ஆட்சி மட்டும் இல்லைங்க, எலெக்ஷன் நடத்திடுறான். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான், 2026 சட்டமன்ற தேர்தலை வச்சு முடிக்க போறான். சாராய காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக கார. வெக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களே. அதை வச்சுதான் பட்ஜெட் போடுறாங்க, வைக்கப்படும். நிறைய பேச வேண்டுங்க ஐயா, நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, காரணம் கோர்ட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை மதித்து நாம் அதுக்குள்ள முடிக்கணும் ஐயா. 1944 ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சுங்க ஐயா. என்ன மாநாடுனாங்க ஐயா? நீதி கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு. நீதி கட்சி ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க 1944. அந்த மாநாடு சேலத்தில் கியாபே விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க, பெரியார் ஐயா இருக்கிறாங்க, அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க, சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா இருக்கிறாங்க, நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க, அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. மாநாட்டில் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம். அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம். அதான் பேர். பெரியார் ஐயா சொல்றார், ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதான், திராவிட கழகம் நோய், அப்பதான் நாம் அரசியல் பண்ண முடியும். 1944 சேலத்துல மீட்டிங் போட்டு கியாபே விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க, இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். அண்ணல் தங்கோ ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். 2 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க. தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம், திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்போம். ஒன்று பெரியார் அவர்கள், இன்னொருத்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதெல்லாம் சரித்திரங்க ஐயா, இதெல்லாம் சரித்திரம். அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் பாங்க, இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பார்கள். திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன், நீ ரோட்ல அந்த பக்கம் நெல்லு, இந்த பக்கம் நெல்லு, சென்ட்ரல் நெல்லா லாரி அடிச்சு செத்தே போயிடும். சிஎம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம், ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இனம். இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோங்க ஐயா. அதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. இன்னும் 74 லட்சம் கையெழுத்து குறைந்தபட்சம் தேவைப்படுது. 74 லட்சம் கையெழுத்து. கடுமையாக எல்லா சொந்தங்களையும் பார்த்து இந்த கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் ஒரு வெற்றி இயக்கமாக நீங்கள் மாற்றி காட்டி, தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய பொன்னார் ஐயா சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஐயா சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும் பொழுது சமக்கல்வி, அரசு பள்ளியில தனியார் பள்ளியில சமக்கல்வி தான் வரத்தாங்க ஐயா. போது நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிக்கு நம்ம அனுமதியே கொடுக்க போறது இல்லை. எதுக்கு தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுக்கும்? 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்குறக்கா? அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு பள்ளியும் PM ஸ்ரீ பள்ளியாக மாற்றி, எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் CBSE பள்ளியாக மாத்தி காட்டிட்டாங்க. ஒரே கையெழுத்து, ஒரே இரவு, அடுத்த நாள் காலையில புதுச்சேரியினுடைய அரசு பள்ளி எல்லாம் CBSE பள்ளி. அந்த தரத்தை கொடுக்கிறோம், நாமும் அதை செய்வோம். இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பொறுமையாக 4 மணியிலிருந்து அமர்ந்து எல்லா தலைவர்கள் பேசுவதையும் கேட்டு அமைதியாக நீங்கள் இல்லம் திரும்பணும், பாதுகாப்பா இல்லம் திரும்பணும், கடினமாக உழைக்கணும். தேசிய கல்விக் கொள்கையை பட்டி தொட்டி எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும். இன்னும் 74 லட்சம் குறைந்தபட்ச கையெழுத்தை நீங்க வாங்கணும். கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 92 வீர மங்கையர்களுக்கும் இந்த நேரத்தில் சிரம் தாழ்ந்து வணங்கி என்னுடைய